ஹலோ மக்களே, வெல்கம் டு சாக்ஷி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜிக் ஸ்பாஞ்சு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய வந்து சர்ப்ரைசிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இது ஒர்த்தா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி தான் வந்து பேக்கிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து இந்த ஸ்பாஞ்சஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. கொரியருமே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. உள்ளே எதனா இருக்குமோ இருக்காதோ அப்படின்ற மாதிரியே வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினதுக்கப்புறமே உள்ள திங்ஸ் இருக்கான்னு தான் ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்தேன். நான் அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. இது வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 ஸ்பாஞ்ச் வருது நமக்கு. நான் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கடைசியில் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு வேணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதோடைய ப்ளஸும் சொல்கிறேன், இதோட மைனஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கப்பில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து இந்த ஸ்பாஞ்சில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியில் டிப் பண்ணும்போது இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்த தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வந்து மேஜிக் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்க க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை பென்சிலில் வச்சு செவுத்தில் கிறுக்கிறதோ போயிடும், இல்லை கரையாக இருக்கிறது கூட போயிடும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். நீங்களே வந்து கண் கூட பார்க்குறீங்க. இது வந்து க்ரையான்ஸில் கிறுக்குனது. இது வந்து போகவே போகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் வந்து தண்ணியில், வெறும் தண்ணியில் மட்டும்தான் நான் டிப் பண்ணி இந்த ஸ்பாஞ்சை வச்சு நான் ரப் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் ரப் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம வச்ச உடனே ஜிபூம்பா அப்படின்ற மாதிரிலாம் போல் நம்ம ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ரெஷர் போட்டு தேய்ச்சா கண்டிப்பாக போயிடுது. நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த இடம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க, செவுத்துலலாம் கிறுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருக்கும் போது இதை க்ளீன் பண்ண முடியலையேன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மைனஸுமே இருக்குது. நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண நமக்கு ஸ்பாஞ்ச் எப்படி தேயும், ஸ்பாஞ்ச் ஆக்சுவலி தேயாது, ஆனால் இது வந்து தேயுது. அந்த ஸ்பாஞ்சை உங்களுக்கு கடைசியில் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் காட்டுறேன். வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸ்பாஞ்ச் வந்து கரையுது. நம்ம தேய்க்க வந்து ஸ்பாஞ்ச் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னாலே நம்பவே முடியல. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாகவே இந்த ஸ்பாஞ்ச் இவ்வளோ அழகாக வேலை பார்க்குதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் நான். எல்லா அழுக்குமே சூப்பராக கிளியர் பண்ணிடுச்சு. க்ரையான்ஸு, பென்சிலு எல்லாமே வந்து சூப்பராக கிளியர் பண்ணிடுது. ஆனால் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸாக இருந்துச்சு. அந்த இடமே பாருங்கள், எப்படி இருந்த இடம் எப்படி ஆயிடுச்சு, எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. நீங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இது சர்ப்ரைசிங்காக தான் இருந்திருக்கும். சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு விதமாகவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். இந்த பென்சிலில் எடுத்துருக்கிறத மட்டும் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சு அழிச்சு பார்த்தேன். பாருங்கள், சட்டுன்னு போயிடுச்சு, ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு. இதை உட்காந்து நம்ம தேய்க்கவே இல்லை. பென்சில் அழிக்கிறதுலாம் நம்ம வந்து ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம க்ரையான்ஸ் எல்லாம் போட்டோம்னா தான் ரொம்ப போட்டு நம்ம எஃபர்ட் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது. இது வந்து இந்த செவுத்துக்கிட்ட இருந்து அழுக்கெல்லாம் இருக்கும், நம்ம கையெல்லாம் வச்சு அழுக்காகி இருக்கும் இல்லையா, அந்த அழுக்கெல்லாமே கூட சூப்பராக க்ளீன் பண்ணிருச்சு. செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. செம்மையாக இது ஒர்க் ஆகுது. இது தொடச்சதுக்கப்புறமா செவுரெல்லாம் அழுக்காகுது. ஸோ அதனால் நான் ஒரு ட்ரை டவல் எடுத்து அந்த செவுத்தையும் க்ளீனாக தொடச்சிட்டேன். சூப்பராக ஒர்க் ஆச்சு. உங்களுக்கே நான் பிஃபோர் வீடியோ ஆஃப்டர் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதோடைய பெரிய ட்ராபேக் என்னென்னா, இது ஒரு லேயர் பெயிண்ட்டையுமே கம்மி பண்ணுது. இது வந்து நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என் கையில் பார்த்தா வெறும் வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. ஸ்பாஞ்சுமே கரைஞ்சி போச்சு. என்னடா இது அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் தோணுச்சு, இது ஒரு வேளை பெயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சி என்னோட இன்னொரு கலர் செவுத்தில் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தோம். இங்கே க்ரையான்ஸ் இருந்துச்சு. சரி, இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும், ஒரு ஷேடு பெயிண்ட்டு கம்மியாகுது. நம்ம அதை எரேஸ் பண்ணும்போதே ரெட் கலர் பெயிண்ட்டும் நம்ம கைக்கு வருது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும், ஒரு ஷேடு பெயிண்ட் கம்மியாக இருக்குது. கம்மியானாலும் பரவாயில்ல, கிறுக்குனது போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.